அடிக்கடி எனக்கு காரணமே இல்லாம மனசு சோகமாகும். அந்த மாதிரி சோகமா இருந்துச்சுன்னு பீச் பக்கம் போலான்னு தோணுச்சுன்னு அப்படியே வண்டி எடுத்துட்டு பீச் பக்கமா வந்துட்டேன். ஒய்ஃபும் எம்ஜேவும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் தான் பீச்சுக்கு வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க முழிச்சிருவாங்க. நம்ம அவங்களுக்கு காஃபி போட்டு வைக்க கூடாதுன்னு அப்படியே பீச்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். தண்ணியே ஊத்தாம நல்ல கெட்டி பால கொஞ்சமா சுண்ட வச்சு நல்லா கரெக்டான பதத்தில் எடுத்து காஃபியை போட்டேன். அவங்க குடிக்கிற அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு தான் வந்துச்சு. காஃபியும் நல்லா இருக்குன்னாங்க. காஃபியை குடிச்சுட்டு நீங்க மட்டும் வெளியே போயிட்டு வந்தா எப்படி, எங்களையும் வெளியே கூட்டு போங்கன்னு கேட்கவே சரி வாங்க போவோம்னு 3 பேரும் கிளம்பி வெளியே போயிட்டோம். பெருசா எங்கேயும் இல்லைங்க, பக்கத்துல இருக்க பானிபூரி கடை தான். குட்டியானாலும் இந்த மாதிரி அடிக்கடி ஃபேமிலியா வெளியே போறது நல்லது. ஏன்னா அந்த ஃபேமிலி டைம் நல்ல ஒரு பிளசன்ட் வைபை கொடுக்கும். பானிபூரியை சாப்பிட்டு நேரா பக்கத்துல இருந்து எங்க வீட்டு பக்கமா பாஞ்சிட்டோம். வீட்டுல பெல் அடிச்சுட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா, நம்ம தேன்சிட்டு முன்ன மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்கு வருது போல. அப்புறம் கதவை திறந்தாங்க. நானும் மிருத்துவும் கட்டில படுத்து ரெஸ்ட் எடுக்க, மாமியாரும் மருமகளும் கதையை பேச கொஞ்ச நேரம் கழிச்சு டாடா பாபாய் சொல்லிட்டு வெடுக்குன்னு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில எங்க ஏரியா பேக்கரியில நிறுத்தி ஒரு கேக் வாங்கினேன். எங்க ஏத்த வீட்டுல இருக்கிற என் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள். பாருங்களேன், கேக் கலரும் அவன் சொக்கா கலரும் சேம் மேட்ச் ஆகுது இல்ல. வெட்டின கேக்ல நமக்கு ஒரு பங்கு அவன் கொடுக்க, வைஃபும் இட்லி குண்டான்ல மாவை ஊத்தி அடுப்புல வைக்க, நானும் வீட்டு தேவைக்கு ஒரு 3 குடம் தண்ணியை பிடிக்கன்னு இந்த காணொளி கச்சிதமாக நிறைவு பெறுகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.